தமிழர் வரலாறு ஒரு மாறுபட்ட கட்டுரை. கல்தோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்பது சரியாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது. முதலில் குரங்கிலிருந்து மனிதன் பிரிந்த இடம் ஆப்பிரிக்கா. மனிதன் சற்று வளர்ச்சி அடைந்த நிலையில் மகிழ்ந்த விஷயம் இசை, அதாவது பறை இசை. இதற்குத்தான் மனிதன் முதலில் ஆடி இருக்கிறான். இன்றும் கூட ஆப்பிரிக்க கண்டத்தில் அல்லது ஆப்பிரிக்க நாடுகளில் தோல் கருவிகளின் இசைக்குத்தான் முக்கியமாக ஆடுகிறார்கள். நமசிவாய என்ற நம் மந்திரம் மேற்கண்ட ஆப்பிரிக்காவைத்தான் ஆதியாக கொண்டுள்ளது. நமசிவாய என்ற மந்திரம் வாழ்க்கை சக்கரம் அல்லது வாழ்க்கை நிலையாமையை பற்றியது. பின்பு ஆப்பிரிக்க கண்டத்தில் குமரிக்கண்டம் தோன்றி இருக்க வேண்டும். அக்குமரி கண்டம் தமிழர்களுடையது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை பரவி இருந்த கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அதன் முக்கிய அரசன் முருகன். பகைவர்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள தமிழர்கள் கண்டுபிடித்த ஆயுதம் வேல். மேலும் ஓம் என்ற தாவரங்கள் தொடர்பான ஒலியும் குமரிக்கண்டத்தில் தான் தோன்றி இருக்கிறது. குமரிக்கண்டம் சுனாமியால் கடல் கொண்டு மூழ்கி உள்ளது. பிறகு தமிழர்கள் குமரி முனையிலிருந்து இந்தியாவின் வடக்கு நோக்கி பயணித்த இடம் சிந்து சமவெளி. சிந்து சமவெளியின் தலைவன் பசுபதி. ஒரு திருநங்கையான இவர் சற்று மாறுபட்டு சிந்தித்து உணவை நாம் ஏன் வேட்டையாட வேண்டும், உணவை ஏன் விளைவிக்க கூடாது என்று சிந்தித்து தமிழர்கள் சிந்து நதிக்கரையில் உணவை விளைவித்திருக்கிறார்கள். அங்கு நடந்த அறுவடை திருநாளே நாம் இன்றும் கொண்டாடும் பொங்கல். பசுபதி என்ற அந்த தமிழர் தலைவரை பற்றிய குறிப்பு திருக்குறளிலும் இருக்கிறது. அவரது இயற்பெயர் கண்ணோட்டமாக இருக்கலாம். கண்ணோட்டம் என்னும் கழிபெருங் காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. கண்ணோட்டம் என்னும் காரிகைக்கு இந்த உலகம் கடமை பெற்றுள்ளது என்பது தான் மேற்கண்ட திருக்குறளின் பொருள். மேற்கண்ட கண்ணோட்டம் கண்டுபிடித்த இன்னொன்று நாடகம் அல்லது நடனம் என்ற பொழுதுபோக்கு. சிந்து சமவெளி மக்கள் கண்டறிந்த மற்றொரு அறிவியல் யோகா. யோகாவினால் கைகூடும் ராஜயோகம் மனித இனத்தின் பேரின்பம். பிறகு ஆரியர்கள் பாலைவனத்திலிருந்து வந்தார்கள். தமிழர்களை கொன்று குவித்தார்கள். ஆரியா திராவிட இனங்கள் கலந்தது. இந்தியாவின் வடமாநிலங்கள் முழுவதும் அவர்கள் பரவினார்கள். தமிழர்கள் இந்தியாவின் தெற்கு நோக்கி நகர்ந்தார்கள். இவர்கள் சங்கம் தோற்றுவித்தார்கள். இறைவனிடத்திலேயே விவாதம் நடத்திய நக்கீரன் தைரியம் உலகறிந்த உண்மை. பின்பு சிலப்பதிகாரம் தோன்றியது. இது நாடக நூல் அல்லது இன்றைய சினிமா போன்றது. திருக்குறள் தோன்றியது. இது ஒரு மனநல நூல். மனிதன் மகிழ்ச்சியில் மூழ்கி மனநலம் பாதிக்கப்பட்டு அலைந்தபோது அதை சரி செய்ய தோன்றிய நூல் திருக்குறள். ஏலாதி. கற்பு நெறியுள்ள தமிழச்சிகள் ஜோசியத்தில் சிறந்திருக்கிறார்கள். ஏலாதி மனிதர்களின் இயல்பை விளக்கும் ஒரு ஜோசிய நூல். அடுத்து நாலடியார் மனிதனை தீயவற்றை நாடாமல் அவனை பயமுறுத்தும் ஒரு நல்வழி நூல். ஔவையார் தோன்றி இருக்கிறார். 3 வகையான சேர சோழ பாண்டியர்களின் இயல்புகளை பற்றி பாடி இருக்கிறார். அதுவே ஆத்திச்சூடி. இயல்பது கரவேல் அல்லது கண்ணாடி பார்க்காதே என்பது பாண்டியர்களுக்கான உபதேசம். பின்பு பக்தி நூல்கள் எனும் ராஜயோக நூல்கள். உதாரணம் திருமந்திரம். சிவன் பறை இசைக்கு மூளை நரம்பு அதிர ஆடும் நாட்டியமே அதன் சாரம். பின்பு வடக்கே முகலாயர்களும் தெற்கே சேர சோழ பாண்டியர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். சோழர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள். ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி இருக்கிறார். குடவோலை முறை மூலம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கோயிலில் தான் அரசாங்க கஜனா முதற்கொண்டு சில அரசாங்க பணிகள் நடந்திருக்கிறது. பிறகு தமிழகத்திற்கு நாயக்கர்கள் மற்றும் முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து சுதந்திர இந்தியாவில் வசிக்கும் நாம். ஆங்கில மோகத்தில் இன்று நம் சந்ததிகள் ஆங்கில வழி கல்வி பயில்கிறார்கள். சற்று ஆழ்ந்து யோசித்தால் தமிழ் ஒரு பொக்கிஷம் என புரியும். அதற்கு உங்கள் தேடல் அவசியம். வாழ்க தமிழ். நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.